தமிழக வெற்றிக் கழகத்தின் கட்சி கொடியை கட்சியின் தலைவரும் நடிகருமான விஜய் அறிமுகப்படுத்தப்பட உள்ள நிலையில் சென்னையில் பனையூரில் நடைபெறும் கொடி அறிமுகம் மற்றும் கொடியேற்று விழாவிற்கு பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் நிர்வாகிகள் வருகை தந்த வண்ணம் உள்ளனர். இதுகுறித்த மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் லதா. வணக்கம் லதா, விவரங்கள். வணக்கம் சுபா. நாம இப்போ தமிழக வெற்றி கழகம் கட்சியினுடைய அந்த அலுவலகத்துல இருக்கிறோம். முக்கியமா பார்த்தோம்னா இந்த இடத்துல இன்னும் சற்று நேரத்தில் கொடி அறிமுக விழா அதே போல கொடியேற்று விழாவானது நடைபெற இருக்கிறது. அந்த கட்சியினுடைய தலைவரும் நடிகருமான விஜய் நீலாங்கரையில் இருக்கக்கூடிய அவரினுடைய இல்லத்திலிருந்து புறப்பட்டு பனையூரில் இருக்கக்கூடிய கட்சியினுடைய அலுவலகத்திற்கு வருகை தந்து இங்கே அந்த கொடியை அறிமுகம் செய்து கொடியேற்று விழாவானது நடைபெற இருக்கிறது. தொடர்ந்து கொடி பாடலையும் கூட நடிகர் விஜய் வெளியிட இருக்கிறார். அதற்கேற்ற வகையில் இங்கே ஏற்பாடுகள் எல்லாம் தயார்படுத்தப்பட்டிருக்கிறது. முக்கியமா பார்த்தோம்னா இந்த நிகழ்வுல சுமார் 300 நிர்வாகிகள் பங்கேற்பதற்கான அந்த ஏற்பாடுகளானது செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வகையில மாநில அளவிலான மற்றும் மாவட்ட அளவிலான முக்கிய நிர்வாகிகளுக்கு மட்டும் இந்த அனுமதி என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. கையில் அடையாள அட்டை வைத்திருப்பவர்கள், முக்கியமாக இந்த நிகழ்வுக்கென தனியாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அடையாள அட்டையை வைத்திருப்பவர்களுக்கு மட்டுமே உள்ளே அனுமதி. அதே போல வழக்கமாக விஜயினுடைய ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் கூட செல்போன் என்பது அனுமதி கிடையாது. அந்த வகையில இந்த நிகழ்விலும் கூட செல்போன் என்பது அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில நிர்வாகிகள் ஒவ்வொருத்தரும் கூட உரிய சோதனைக்கு பிறகே உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் விஜயினுடைய அந்த கட்சி அலுவலகம் அமைந்திருக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய அந்த நாலாபுர தெருக்களிலுமே கூட ஒரு 100 முதல் 200 மீட்டர் தொலைவில் தடுப்புகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. வெளியாட்கள் யாருக்கும் உள்ளே அந்த அனுமதி என்பது கிடையாது. அங்கேயும் கூட அந்த அடையாள அட்டை வைத்திருப்பவர்களுக்கு மட்டுமே அங்கிருந்து அந்த அனுமதி என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில தொடர்ந்து இன்னும் சற்று நேரத்தில் இந்த கொடியேற்று நிகழ்வானது நடைபெற இருக்கிறது. நடிகர் விஜய் இங்கே வருகை தந்து கொடியை அறிமுகம் செய்து அந்த கொடியேற்று விழா என்பது நடைபெற இருக்கிறது. மேலும் பார்த்தோம்னா அந்த பாடல் கொடி பாடலையும் கூட அவர் வெளியிட இருக்கிறார். நேற்றைய தினம் கூட ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார். அந்த அறிக்கையில பார்த்தோம் அப்படின்னா கொடியேற்ற அந்த அறிமுக விழாவானது இன்று நடைபெறும் என்றும் அந்த அதே போல பாடல் வெளியிடும் கூட அந்த கொடி பாடலும் கூட இன்றைய தினம் வெளியிடப்படும் என்றும் கூட நடிகர் விஜய் அந்த அறிக்கையில குறிப்பிட்டு இருந்தார். அந்த வகையில பார்த்தோம்னா இன்னும் சற்று நேரத்தில் இந்த நிகழ்வானது நடைபெற இருக்கிறது. அதற்கேற்ற வகையில் அந்த நிர்வாகிகள் எல்லாம் இங்கே தொடர்ந்து வருகை தந்த வண்ணம் இருக்கிறார்கள். கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக கூட, அதாவது கடந்த 19ஆம் தேதி கூட பார்த்தோம்னா கொடியேற்ற அந்த கொடி ஒத்திகை நிகழ்ச்சி நிகழ்வு என்பது நடைபெற்றிருந்தது. நடிகர் விஜய் கொடியை ஏற்றி ஒத்திகை பார்த்திருந்தார். அப்பொழுது அந்த சமூக வலைதளங்களில் கூட அந்த கொடியேற்றக்கூடிய அந்த வீடியோக்கள் எல்லாம் கூட வைரலாகி வந்தது. அந்த பதிவில் பார்த்தோம் அப்படின்னா விஜயினுடைய புகைப்படம் இருக்கக்கூடிய நடுவில் புகைப்படம் இருக்கக்கூடிய அந்த மஞ்சள் நிற கொடியானது அவர் ஏற்றுவது அந்த ஒத்திகை என்பது நடைபெற்றிருந்தது. அந்த வீடியோக்கள் தான் வைரலாகி வந்தது. அந்த வகையில பார்த்தோம்னா தற்பொழுது எந்த நிறத்தில் அந்த கொடி இருக்கும், அவருடைய புகைப்படம் இருக்குமா என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய நிலையில மஞ்சள், சிகப்பு உள்ளிட்ட அந்த நிறங்கள் இருக்கலாம் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் கூட இருக்கிறது. அந்த வகையில என்ன நிறத்தில் அந்த கொடி இருக்க போகிறது, அவரினுடைய படம் இடம்பெறுமா உள்ளிட்ட எதிர்பார்ப்பு என்பது ஒரு புறம் இருக்கக்கூடிய நிலையில தொடர்ந்து நிர்வாகிகள் எல்லாமே இங்க வருகை தந்த வண்ணம் இருக்கிறார்கள். அதற்கேற்ற வகையில் இங்கே அந்த ஏற்பாடுகள் எல்லாம் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. கடந்த பிப்ரவரி மாதம் அவர் கட்சியை தொடர்ந்து அந்த நிர்வாகிகளை சேர்ப்பது, தொண்டர்களை சேர்ப்பது என பல்வேறு முன்னெடுப்புகளை எல்லாம் எடுத்து வரக்கூடிய நிலையில தற்பொழுது இந்த அடுத்த மாதம் கூட பார்த்தோம் அப்படின்னா மாநாடும் கூட நடைபெற இருப்பதாக சொல்லப்படுகிறது. மாநாட்டிற்கு முன்பாகவே இந்த கொடி அறிமுக விழாவானது இந்த கொடியை அறிமுகப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் தற்பொழுது திட்டமிடப்பட்டு இந்த நிகழ்வானது முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில இன்று 9:30 மணி அளவில் நீலாங்கரையில் இருக்கக்கூடிய தனது இல்லத்திலிருந்து புறப்படக்கூடிய தமிழக வெற்றி கழகம் கட்சியினுடைய தலைவர் நடிகர் விஜய் அங்கிருந்து புறப்பட்டு தற்பொழுது பனையூரில் இருக்கக்கூடிய கட்சியினுடைய அலுவலகத்திற்கு வருகை தந்து கொடியை அறிமுகப்படுத்துவதோடு கொடியை அவர் ஏற்றி வைக்க இருக்கிறார். அதே போல கொடி பாடலையும் கூட அவர் ஏற்றி வைக்க இருக்கிறார்.